அப்போது நம்ம இது வழியாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திருக்குறள் முன்வைக்கிற ஒரு மருத்துவமாக வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் இருந்திருக்கு. அதாவது அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது நாடி பரிசோதனை அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். கரெக்ட், பரிசோதனை வகையில் அது திருக்குறள் முன்னாடி ஃபஸ்ட்டு நாடி பரிசோதனை பற்றி தான் பேசுது. அடுத்து சிகிச்சை முறை அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்லுதுன்னா, மருந்து அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் மருந்தனை வேண்டாவாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஏன்னா மருந்து பயன்பாட்டில் இருந்திருக்கிற காலங்களில் மருந்து வேண்டாவாம் அப்படின்னு சொன்ன ஒரு மருத்துவ முறையை வந்து திருக்குறள் வந்து முன் வச்சிருக்காரு இல்லையா. அதே மாதிரி இதை இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா, திருவள்ளுவர் ஜெயினர் அப்படிங்கிறதுக்கான சாட்சியை வந்து நேரடியாக ஜெயினர் அப்படின்னு தன்னை வந்து முன்வைக்கலை. அதே மாதிரி நேரடியான ஜெயின பிரச்சாரத்தையும் அவர் செய்யலை. ஆனால் ஆதிபகவன் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டையும் மலர்மிசை ஏகினான் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வழியாகவும் உயிர்களை கொள்ளாத இருக்கிறது, உயிரிடத்தில் அன்பு செலுத்துறது, உயிர்களை கொள்ளாமல் இருக்கிறது போன்ற அந்த மாதிரியான விஷயங்களை வலியுறுத்துறது அடிப்படையாக வச்சு இதை எல்லாத்தையும் சொல்கிற ஒரே ஒரு சமயமாக வந்து ஜெயின சமயம் தான் இருந்தது. அப்போது இதெல்லாம் வந்து எப்படி வந்து திருவள்ளுவரை ஜெயின சமயத்தவர் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு அங்கீகரித்துக்கான சான்றுகளாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவர் இதெல்லாம் வந்து நேரடியாக ஜெயின மதம் தான் தன்னுடைய வழிபாட்டு சமயம் அப்படிங்கிறத வந்து அவர் வலியுறுத்தலை. ஆனால் ஜெயின சமயத்தவர் அப்படிங்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அவர் அதில் வந்து வலியுறுத்தியிருக்கார். ஸோ அதிகமாக தமிழகத்தில் ஜெயின மதம் பரவலாக இருக்கிறதோ இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா. திருவள்ளுவர் மாதிரியான அறிஞர்கள் உலக அளவில் ட்ராவல் செஞ்சு தான் இவ்வளோ போதனைகள் கொடுத்துருக்காருன்னா, அப்போது இந்தியா அளவுலையும் உலக அளவுலையும் ஜெயின மதம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா ஒரு சமயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சமயம் வந்து அதிகமாக பிரசித்தி பெற்றிருந்தால் மட்டும்தான், பரவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த சமயத்தினால பலவிதமான நல்ல விஷயங்கள், அதனால் ஒரு நமக்கான தெளிவு கிடைச்சா மட்டும்தான் அறிஞர்கள் அதை வந்து முன்மொழிவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. மத மாற்றங்கள் இதில் வந்து சும்மா கண்மூடித்தனமான மாற்றங்கள் இல்லை, சொந்த மதத்தில் பிறந்ததுனால, சொந்த சமயத்தில் பிறந்ததுனால அந்த மதத்தை முன்வைக்கிறது, அதை பெருசாக போட்டுறது, அதெல்லாம் வந்து கிடையாது. இந்த மாதிரியான அறிஞர்கள் இவங்களெல்லாம் உலக அளவில் பயணம் செஞ்சு அது வழியாக அவங்களுக்கு கிடைச்ச பல விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள் வழியாக தான் எதையுமே தேர்வு செய்வாங்க. ஸோ அந்த வகையில் ஜெயின மதம் வந்து ரொம்ப பரவலாக வந்து இருந்ததுனால திருவள்ளுவர் வந்து ஜெயின சமயத்தை வந்து பின்பற்றவராக இருந்திருக்காரு. அந்த ஜெயின சமயத்தை பின்பற்றவராக இருந்ததுனால தான் ஜெயின கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை தான் அக்குபஞ்சர் மருத்துவமும் திருவள்ளுவரால் மறைமுகமாக அந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிற வார்த்தை அப்போல்லாம் கிடையாது. அக்குபஞ்சர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த மருத்துவத்துக்கும் பெயர் சூட்டலை. சித்த மருத்துவம்ன்றது பிற்காலத்தில் வந்தது, ஆயுர்வேதா அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்தது தான். குறிப்புகள் மட்டும்தான் அந்தந்த சித்தர்கள் அவங்கவுங்க நூல்களை எழுதி வச்சாங்க. அவங்க எழுதி வச்ச எல்லா குறிப்புகளையும் ஒன்று சேர்த்து தான் சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு சித்த மருத்துவங்கிற ஒரு நூலை உருவாக்கினாங்க. சரிங்களா. ஒவ்வொரு சித்தர்களும் தங்களுடைய மருத்துவ குறிப்புகளை தனித்தனியாக தான் பதிவு செஞ்சாங்க. அதுக்கு சித்த மருத்துவம் அப்படிலாம் வந்து பெயரே வைக்கலை. அப்போ அதே மாதிரி அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மருத்துவத்தோட பெயரும் பிற்காலத்தில் வந்தது தான். ஆதி காலத்தில் புள்ளி தூண்டல் தொடு சிகிச்சையாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பயன்பாடாக இருந்திருக்கலாமே ஒழிய அக்குபஞ்சர்னு கிடையாது. ஆனால் சீனாவில் பயன்படுத்துகிற வார்த்தை ஜென்சியூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிக துல்லியமான அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சிகிச்சை முறை வந்து மிக துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற ஒரு மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம். இது எல்லா வைத்திய முறைகளுமே துல்லியமாக இருக்கணுன்றதை வலியுறுத்துது. ஆனால் அக்குபஞ்சர் இதை குறிப்பாக ஏன் வந்து சொல்லுது ஜென்சியூ துல்லியமானன்னா, அது புள்ளி தூண்டல் முறை அப்படிங்கிறதுனால அதில் ஒரு துல்லியம் இருக்கும். சரிங்களா. இதை பற்றி நம்ம அடுத்து ஒரு விஷயத்தை பார்ப்போம். அப்போது திருக்குறள் வந்து திருவள்ளுவர் முன்வைக்கிறது வந்து அக்குபஞ்சர் மருத்துவம். அப்போ அக்குபஞ்சர் அவர் நேரடியாக சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி பரிசோதனை பார்க்குற ஒரு மருத்துவம். நாடி பரிசோதனை பார்க்கறது தான் உண்மையிலேயே வைத்திய முறை. நாடி பரிசோதனை பார்க்காதவங்க வைத்திய முறை இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாடி பரிசோதனை பார்க்காத வைத்தியர்களும் வைத்திய முறைகளும் கூட அன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது. அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் தரலை. அதெல்லாம் அது அந்த அளவுக்கு வந்து பரிசோதனைகளில் துல்லியம் இல்லை அப்படிங்கிறதையும் அவருடைய தன்னுடைய அனுபவத்திலையும் தன்னுடைய ஞானத்திலையும் உலக அளவில் சுற்றி வர அந்த உலக அறிவிலையுமே பகுத்தறிஞ்சு அலசி ஆராய்ஞ்சு அவர் வந்து பதிவு செய்கிறாரு. அப்போ அவர் இப்போ எல்லா விதமான பரிசோதனை முறைகளையும் அந்த காலத்தில் பார்த்துருக்காரு. நாடி இல்லாத பரிசோதனை முறைகளும் நாடி வச்சு பரிசோதிக்கிற முறைகளும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாடி பரிசோதனை தான் துல்லியமான ஒரு நோயறிதல் முறை அப்படிங்கிறதையும் அவர் வந்து எல்லா அலசி ஆராய்ஞ்சு பதிவு செஞ்சுருக்காரு. திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரமும் அவர் உலக அளவில் ட்ராவல் செஞ்சு அது வழியாக அவருக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை தான் அதிகாரப்பூர்வமாக பதிவு செஞ்சுருக்காரு. ஒழிய சும்மா வாய்ப்பு வந்ததால் அவர் அடிச்சு விடலை. அதில் எல்லாமே உண்மை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அது உலக புதுமறையாக இருக்குது.
சும்மா நம்ம திருக்குறளை வந்து ஜியூ போப்போ அக்செப்ட் பண்ணிட மாட்டார், இல்லை எல்லீசனை அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. இல்லை இவங்க 2 பேரும் எழுதினாலும் கூட உலக அளவில் இருக்கிற மேதாவிகள் இருக்காங்க இல்லையா, வேலைநாட்டு மேதாவிகள், அவங்களும் ஏற்றுக்குனாங்க, ஒத்துக்குறாங்க இல்லையா. அதோடைய டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, வேர்ஷனில் எழுதியிருக்காங்கன்னா சும்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா. உலக பொதுமுறைன்ற ஒரு பெயர் பெயரை வந்து சூடியிருக்காங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. அப்போது இதில் ஒரு உண்மைத்துவம் இருந்ததுனால தான் அதோடைய தாக்கம் வந்து எல்லார்கிட்டையும் இருந்திருக்கு. அது வந்து ஒரு உலக பொது மறையாக வந்து இன்றைக்கி இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போது ஒவ்வொரு விஷயமும் அவருடைய சொந்த அனுபவமும் அவருடைய வாழ்க்கை பயணத்தை கிடைச்ச ஞானம் தான். ஸோ அது வழியாக ஒரு மருத்துவத்தை ட்ராவல் பண்ணும்போது மருத்துவத்தை கிடைச்ச ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயறிதல் முறையில் நாடி பரிசோதனை தான் சிறந்தது. நாடி பரிசோதனை இல்லாத பிற பரிசோதனை முறைகள்லாம் வந்து வைத்திய முறைக்கு ஒத்து வராத ஒன்று அப்படிங்கிறதையும் அவர் வந்து தீர்ப்பு சொல்லிட்டார். அடுத்து அவர் சிகிச்சை முறை அப்படின்ற இடத்துக்கு போகும்பொழுது மருந்து அப்படின்னு பேர் வச்சார். ஏன் அப்படின்னா மருத்துவம்னாலே மருந்து தான் அப்படிங்கிறத இந்த பகுதியில் சவுத் சைடில் அதிகமாக புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் இல்லையா. மருத்துவம்னாலே மருந்து தான் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனால் தன்னுடைய ஆய்வு வழியாக தன்னுடைய பயணம் வழியாக மருத்துவ தேடலில் அவர் போகும்போது மருந்தே இல்லாத மருத்துவமும் இருக்குது, அதையுமே நம்ம சுற்றி இருக்கிற பகுதிகளை பயன்படுத்தி குணமாயிருக்காங்க. அப்போ உடலுடைய இயக்கம் உடலுடைய இயற்கைக்கு மருந்து அப்படிங்கிற ஒன்று அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் வந்து தன்னுடைய ஆய்வுலையும் ஆராய்ச்சி வழியாகவும் பதிவு செஞ்சுருக்காரு. இப்போ இது எல்லாமே அவர் திருவள்ளுவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயம் விட்டுருங்க, மருத்துவத்தை பற்றி பேசுவோம். மருத்துவத்தை அவருடைய ஆய்வு வழியாக பதிவு செஞ்சு பலவிதமான மருத்துவங்களை அவர் ஆய்வு செஞ்சு அதில் சிறந்த மருத்துவம் மக்களுக்கு பயனுடையது, எல்லா விதமான உடல் இயற்கையையும் கொண்ட மருத்துவமாக அக்குபஞ்சர் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார்.